வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நேத்து மார்க்கெட் சடனா ஏறிட்டு ஏங்கிறத பார்ப்போம். பட் இப்போ இன்னைக்கு மார்க்கெட் என்ன பொசிஷன்ல இருக்கு? மார்க்கெட் மேலேயும் கீழயும் போயின்ட்டுருக்கு. ஏன்னா மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஆர்பிஐல வரல. இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் இருக்கும்னு. இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் இல்ல அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 நான் 5ன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலி அது 4.5% ஆல்ரெடி இருந்தது. இது சிஆர்ஆர், கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. உங்களோட டோட்டல் டெபாசிட்ஸில் 4.5% நீங்கள் பேங்க்கில் வைக்கணும்னு இருந்தது. அதை இப்போ 4% ஆக்கிட்டாங்க. ஸோ அதனால லிக்விடிட்டி கொஞ்சம் பூஸ்ட் இருக்கும்னு மார்க்கெட் அப்படியே 100 பாயிண்ட் கீழே விழுந்தது. இப்போ ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ இந்த இன்டர்பிரிட்டேஷன் போயிட்டே இருக்குது. அதே சமயத்தில் ஆர்பிஐக்கு டாலர் வேணும். ஏன்னா ரிலண்ட்லெஸ் ப்ரெஷர் இருக்கிறதுனால நாங்கள் லாஸ் எடுத்துக்கிறோம், கவர்மெண்ட் சார்பாக ஆர்பிஐ லாஸ் எடுத்துக்கும், நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நாங்கள் எஃப்சிஎன்ஆர் பாண்டில் ஏற்றிருக்கோம், நீங்கள் டாலரில் வெளிநாட்டுக்காரங்க இங்கே டெபாசிட் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெளிநாட்டுக்காரங்கள டெபாசிட் பாண்டில் போடுங்கன்னு சொல்லி பேங்க்கில் போய் நீங்கள் வெளிநாட்டு என்ஆர்ஐஸ்டே நிறைய டெபாசிட் வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஒரு வாட்டி 2014 ரகுராம் ராஜன் பண்ணி நம்ம ரூபாவை காப்பாற்றினார். பிடிக்காத ரகுராம் ராஜனை அடிச்சாங்க காப்பி பண்ணுது இந்த அரசாங்கம். எனிவே டாலரை உள்ளே கொண்டு வரத்துக்கு வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா வட்டி கொடுக்க போகிறாங்க. அடுத்த செய்தி என்னென்னா, நான் டெலிவரபிள் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்னு துபாயில் இருக்குது. இந்த நான் டெலிவரபிள் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் ஆர்பிஐ கண்டினியூஸாக ஷார்ட் அடிச்சுட்டே இருக்காங்க டாலரை. ஆவரேஜ் பொசிஷன் $2 பில்லியன். இது எப்படின்னா ரூபாவை காப்பாற்றுறதுக்கு ஒரு வழி. கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் புக் பண்ணிப்பாங்க. ஸோ டெலிவரி இல்லாதனால ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் டெலிவரி கொடுக்க வேண்டாம். அப்போ என்ன ஒரு ஐடியா பண்ணான்னா, நம்மகிட்ட ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இருக்குங்கிற ஒரு ஐடியாவை காமிச்சிக்கிட்டே அந்த சைடில் பொசிஷனில் டாலரை ஷார்ட் அடிக்கிறாங்க. கவர்மெண்ட் எப்படியாவது எஃபிஐ சேஃபாக பணத்தை வெளில எடுத்துகிட்டு போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. 3 நாளில் எஃபிஐ வாங்கினதுனால தான் மார்க்கெட் அப்பு. இந்த பணம் லார்ஜ் கேப்பு, எஸ்பெஷலி ஐடி ஸ்டாக்ஸில் வந்திருக்கு. பப்ளிக் செக்டர் பேங்கை தர்மடி அடிச்சிருக்காங்க. எந்த ஸ்டாக்கில் போடுறாங்கங்கிறதுக்கு ஒரு இண்டிகேஷனுக்கு அடுத்த பாட்டி நான் பேசடிச்ச ஒரு லிஸ்ட்டு தரேன். பட் இதில் வெரி கிளியர்லி எஃபிஐ வாங்குறாங்க, ஆர்பிஐ டிசப்பாயிண்ட் பண்ணிடுச்சு. அடுத்த ஸ்டேஜ் ஸ்மால் கேப்பில் வாட் வைஸ்மென் டூ ஃபர்ஸ்ட். புத்திசாலிகள் முதல்ல பண்ணுற வேலையை முட்டாள்கள் கடைசியில் பண்ணுவாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி மார்க்கெட்டை ஸ்மால் கேப்பை ஏற்றத்துக்கு எஃப்ஐஐஸும் பெரிய இன்வெஸ்டர்ஸும் வாங்கினாங்க. அவங்க இப்போ வெளில போயிட்டாங்க. அந்த இடத்துல ரீட்டைல் இன்வெஸ்டரும் உங்கள் பணத்தை வச்சு மங்காத்த ஆடுற ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இறங்கியிருக்கிறாங்க. இப்போ ஜொமாட்டோவை 8500 கோடிக்கு அவங்க தான் வாங்கியிருக்காங்க. ஜொமாட்டோவை பற்றி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது. இன்றைக்கி டைம் இல்லைன்னாலும் நாளைக்கு சொல்கிறேன். ஏன் இன்றைக்கி மங்காத்தான்னு சொல்லி எல்லா பெரிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதில் என்ன தப்பு இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். உங்கள் பணம் மங்காத்தா. இன்றைக்கி முடியலன்னா நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள். ஜொமாட்டோ மங்காத்தாவை நாளைக்கு பார்ப்போம். கேர்ஃபுல்லாக இருக்கணுமான சமயத்தில் லார்ஜ் கேப்லேயே இருக்கிறது நல்லது. நிஃப்டி 50 தான் டாப் 50 ஸ்டாக்ஸ் இன் இந்தியா. அதில் 23 ஸ்டாக் அப் டு 40% கரெக்ட் ஆகிடுச்சு. அதில் லீடர் இண்டஸ்இண்ட் பேங்க், டாடா மோட்டார்ஸ் நம்பர் 2, நம்பர் 3 அதானி என்டர்பிரைசஸ். மீதி லிஸ்டெல்லாம் கொடுக்குறேன். இதில் இண்டஸ்இண்ட் பேங்க்கும் டாடா மோட்டார்ஸும் கன்சிடர் பண்ணுற லிஸ்ட்டில் இருக்குது. மற்றதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. பக்கத்துலேயே போவானாங்கிறது என்னோட அட்வைஸு. கவர்மெண்ட் கம்பெனி வெல் லெஃப்ட் விட்டுருங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸ் வெல் லெஃப்ட். மற்றதெல்லாம் கூட ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, பக்கத்துலேயே போக வேண்டாம். நெஸ்லே, ஹிந்துஸ்தான் யூனிலீவரும் 20% டவுனில் இருக்குது. ரிலையன்ஸும் ஒரு இடத்துல 20% டவுனுக்கு மேலே போச்சு. இப்போ மேலே ஏற்றிருக்காங்க. இந்த விலை ஏறினதில் ரிலையன்ஸும் ஏறி இருக்குது. இந்தியாவில் ஃபண்டமெண்டலாக ஒன்றும் மாறவே இல்லை. அதனால் ஃபண்டமெண்டலாக ஏதாவது சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு நினைக்காதீங்க. அக்டோபரில் ஆட்டோ ஸ்டாக் சூப்பராக சேல்ஸு ஏறி இருக்குன்னு டான்ஸ் ஆடினாங்க. நவம்பரில் புட்டுடுச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இயர் டு இயர் நெகட்டிவில் போயிட்டுருக்கு. ஆட்டோ ஸ்டாக்ஸில் ரிக்கவரியே இல்லைங்கிறது தெரியுது. ஆட்டோவில் ஹெவி கரெக்ஷன். என்னோடய ஃபேவரட் பஜாஜில் 30% ஆல்மோஸ்ட் கரெக்ஷன் வந்தப்புறம் கூட வைர ஊசின்னு நான் தைரியமாக சொல்கிறேன்னா அப்போ எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். அதனால் பஜாஜ் ஆட்டோ, ஹீரோ மோட்டார் கார்ப் நான் தொடாதீங்க. டாடா மோட்டார்ஸுக்கு நேற்று லிஸ்ட்டே போட்டு ஏன் நீங்கள் கன்சிடர் பண்ணணுன்னு நான் சொன்னேன். கார்மெண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் பரமடி வீரேந்தர் செவாக் ட்வீட்டை மறந்துடாதீங்க. வீரேந்தர் செவாக் எந்த ட்வீட்டை மென்ஷன் பண்ணுறாரோ அதை நம்பி போட்டவங்க தலையெல்லாம் வெள்ளத்துண்டு. டிவிஸ் லேப் ஸ்டாக்கு நேற்று 6% ஆயிடுச்சு. அது ஏன்னா நோவார்டிஸ் ஒரு ட்ரக்கை நிறுத்தி வச்சுருக்காங்க. அதாவது யூஎஸ் அப்பேலேட் கோர்ட்டில் நோவார்டிஸோட ஜெனரிக் ட்ரக் மேனுஃபேக்சரிங் என்ட்ரஸ்டோங்கிறத பிளாக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பேட்டன்ட் ஹார்ட் ஃபெயிலியர் டிசீஸ். இவங்க கான்ட்ராக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரர் ஆர்கனைசேஷன், சிடிஎம்ஓ, டிவிஸ் லேப் தான். நோவார்டிஸ்
என்செட்ரோவோட ஏபி ஆக்டிவ் ஃபார்மா இன்கிரீடியண்ட்டை அவங்க சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து டோட்டலாக $6 பில்லியன் ஆனுவல் குளோபல் சேல்ஸு நோவார்டிஸுக்கு கொடுத்தது. அந்த அப்பாலெட் கோர்ஸில் அந்த கேஸ் தோற்றதுனால நோவார்டிஸ் ஆர்டர் நிறுத்தி வச்சுருக்காங்க. அதனால் 6% விழுந்திருக்கு டிவிஸ் லேபு. ஆனால் டிவிஸ் லேப் வைர ஊசி பக்கத்தில் போகாதீங்க. இந்த கோர்ட்டு கேஸுங்கிறதெல்லாம் இந்த ஃபார்மாவில் ரெகுலராக வருது. இது மாதிரி டெஃபினட்டாக நாட்கோலியும் வரும். ஹாக்கியை எடுத்துகிட்டு அப்போ ஓடலாம், இப்போ ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, அவசரப்பட்டு 6% விழுந்துருச்சு அப்படின்னு போடாதீங்க. அடுத்தது ஹியூண்டாயோட ஷேர் விலை புஷ்ஷுன்னு காற்று இறங்குற மாதிரி இறங்கிகிட்டே இருக்குது. சியோலில் இருக்கிற ப்ராப்ளம் தனி ப்ராப்ளம். அதை தவிர எங்கள் கார் விலையெல்லாம் நாங்கள் ஏற்றி கொரியாவுக்கு லாபத்தை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் $1886 விழுந்திருக்குது. ஆல்ரெடி ஹைலி ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கு. கொரியாவில் பல ப்ராப்ளம் நடந்துகிட்ருக்கு. உங்களை இந்த ஸ்டாக்கில் ஐபிஓ போடாதீங்கன்னு சொன்னதை மறந்துடாதீங்க. ஸோ எந்த ஸ்டாக்குமே 40% ஆல்மோஸ்ட் விழுந்து, பல ஸ்டாக்குகள் 25% விழுந்தாலும் வைர ஊசி தொடாதீங்கன்னு சொல்கிற அளவில் தான் மார்க்கெட் இருக்குது. அவ்வளோ வேல்யூ இருக்குது. ஆர்பிஐயே என்ன சொல்லிட்டாங்கன்னா 7.2 குரோ ஆகாதுங்க, 6.8ங்கிறாங்க. உண்மை என்னென்னா இந்த ரேட்டில் குரோ ஆச்சுன்னா 6.8 கஷ்டம், 6.4 6.3 போய் நிற்கும். அதனால் நம்ம அது பக்கத்தில் போக வேண்டாம். நைகா ஃபேக்ஷனோட சிஇஓ நிஹிர் பரிக் அப்படிங்கிறவர் டாட்டா அல்விதா அப்படின்ட்டார். இந்த ஃபேஷனுங்கிறது 10% ஆஃப் நைகா. இந்த நைகா மாதிரி பிராண்ட்லாம் கோவிட்டில் கொஞ்சம் போச்சே தவிர பெரிய பெரிய ஆளுங்க காம்படிஷன் இறங்கிட்டாங்கன்னு சொன்னேன். ஜூடியோ வந்து இறங்கியிருக்காங்க, டிராங்கிற பேரில் ரிலையன்ஸ் இறங்கியிருக்காங்க, அமேசானும் விற்கிறான், சுகர் ஃப்ரீன்னு சுகர் காஸ்மெட்டிக்ஸ்னு ஒருத்தன் இருக்கான். நைக்காலாம் இந்த வேல்யூவேஷன் ஜஸ்டிஃபைடே கிடையாது. அதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். என்னோட நாளைக்கு ஜொமேட்டோ கதையை கேட்டு அது மாதிரி அதோட வச்சு நீங்கள் இதை ஒப்பிடுங்க. அடுத்தது கனரா பேங்க்கு கேன்ஃபின் ஹோம்ஸ் மாதிரி இன்னொரு கம்பெனியை சப்சிடரியை லான்ச் பண்ணுறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டாங்க. இது கனரா ரபோக்கோ அப்படின்னு மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி, ஏஎம்சி கம்பெனி. இதை வந்து பணத்தை ரைஸ் பண்ணுறதுக்காக லான்ச் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு இது பக்கத்தில் மாட்டிக்காதீங்க. இது லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி, ரெண்டுமே ப்ராப்ளம்மு. இதில் வந்து 13% வந்து கனரா ரபோக்கோ அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிலையும், கனரா பேங்க் ஹாங்காங் பேங்க் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் 14% குறைக்க போகுது. இது ரெண்டுத்தையும் எடுத்து அவங்களோட ஈக்விட்டியில் போட்டுப்பாங்க. 2029 வரைக்கும் இவங்களுக்கு டைம் இருக்குது. கர்நாடகா பேங்க்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் டெபாசிட்டை 7.5% ஏற்றிட்டாங்க. 7.5% இன்ட்ரெஸ்ட் தரதா சொல்லியிருக்காங்க. HDFC எம்ப்ளாயி சீனியர் சிட்டிசன்லேருந்து எஃப்டி போடுறேன்னு செக்கை வாங்கி 3 கோடி ரூபாய்க்கு அடிச்சிட்டாங்க. பாம்பே ஹைகோர்ட் வந்து HDFC பேங்க்குக்கு நோட்டீஸ் போட்டிருக்காங்க. ஒரு பேங்க் எம்ப்ளாயி பாயல் கோத்தாரி அவங்க வந்து 3 கோடி ரூபா வந்து கபூரியாங்கிற கஸ்டமர் ஃபிக்ஸட் டெபாசிட் அடிச்சிட்டாங்க. கோத்தாரி என்ன பண்ணாங்கன்னா ஃபண்ட்ஸை வந்து ஃபேக் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது மூலமாக அவங்க ஓன் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி அதுக்கப்புறம் அந்த பணத்தை தூக்கிட்டாங்க. பேங்க் செக்ஸை வந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம்க்கு தரேன், ஹையர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பேங்க்கில் கோல்டு பாண்ட்லாம் போடுறேன்னு சொல்லி 3 கோடியாக தூக்கிட்டாங்க. கபூரியா வந்து அக்டோபர் 30 எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை எப்படி பணத்தை வாங்கிறது, HDFC பேங்க்கு ஏன் அக்கௌண்டபிள் இல்லை, ஒரு சீனியர் சிட்டிசனோட ஃபிக்ஸட் டெபாசிட்டை கிளைம் பண்ணுறதுக்கு ரிலேஷன்ஷிப் மேனேஜரை எப்படி நீங்கள் தனியாக விட்டு இது மாதிரி வீட்டில் செக்கு வாங்குற மாதிரி ப்ராக்டிஸ்லாம் ஏன் வச்சுருக்கீங்கன்னு ஜட்ஜு கேள்வி கேட்டிருக்கிறாரு. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது HDFC பேங்க்கு 3 கோடியை கொடுத்துட்டு இந்த எம்ப்ளாயியை ஃபயர் பண்ணியிருந்தாங்கன்னா மேட்டர் வந்து HDFC பேங்க்குக்கு ப்ரௌனி பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். பேர் பாயல் கோத்தாரிங்கிறதுனால உங்களுக்கு செய்தியே வந்திருக்காது. ஸ்விக்கி வந்து என்ன பண்ணுறாங்க, இன்ஸ்டாமார்ட் ஃபீஸை ஹைக் பண்ணலாமா அப்படின்னு பார்க்குறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் என்ட்ரி பாஸ் விலையை ஏற்றிட்டு இன்னும் கொஞ்சம் ஷேர் விலையை ஏறும். அதுக்கப்புறம் கிராசரி டெலிவரி பிஸ்னஸ்லேயும் விலையை கொஞ்சம் ஏற்றலாமான்னு பார்க்குறாங்க. ஏற்றினா சேல்ஸு கவுந்துரும். ஜெப்டோவை பற்றி பல நியூஸுகள் வந்திருக்கு. அதை இன்னொரு நாளைக்கு பேசுவோம். மார்னிங் கான்டெக்ஸ்டில் ஒரு பெரிய ஆர்டிக்கிளே வந்திருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் ஒரே வீட்டில் 2 ஃபோனில் 2 ரேட்டு ஒரே சமயத்தில் போட்டாங்க ஜெப்டோ. ஒன்று காஸ்ட்லி ஃபோன், ஒன்று சீப் ஃபோன். அதனால் இது மாதிரி போய் ஏமாந்தீங்கன்னா உங்கள் ப்ராப்ளம், என் ப்ராப்ளம் கிடையாது. இன்டெல்லில் வந்து பேட் கேல்சிங்கர் வந்ததுலேருந்து திரும்பி இப்போ 2 வருஷம் கழித்து போனதில் $150 பில்லியன் மார்க்கெட் கேப் போயிடுச்சு. அதுக்கு தான் அவர் தான் ரெஸ்பான்சிபிள்ங்கிறாங்க. டெக்னிக்கல் ஹெட்ஜு கூட TSMCக்கு போயிடுச்சுங்கிறாங்க. அதனால் இப்போ வந்து புதுசாக 2 பேரை பிடிச்சின்னு வந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் எக்ஸ் எம்ப்ளாயீஸு. இவங்க வந்து ஒருத்தர் வந்து
மைக்ரோ சிப்புங்கிற கம்பெனியில் இன்ட்ரன் சிஇஓவாக இருந்தவர். இன்னொருத்தர் ஏஎஸ்எம்எல்னு ஒரு டச் கம்பெனி, அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க சிப் எக்யூப்மெண்ட். இதில் யாரை சிஇஓவாக போடுறதுன்னு டிசைட் ஆகும். இன்டெல் பல கட்டங்களில் இருக்கிற ஒரு கம்பெனி. இதை வந்து நானே நிறைய வச்சிருக்கிறேன். என்னோட ப்ராப்ளம் வந்து ஹாலோ எஃபெக்ட் அப்படின்னு பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ் ஒன்று இருக்குது. ஒரிஜினல் ஃபவுண்டர் மேலே இருக்கிற ஒரு மரியாதையில் ஹாலோ எஃபெக்டில் விழ விழ அதை நான் கன்சிடர் பண்ணியிருக்கிறேன். நம்ம கன்சிடர் பண்ண ரேட்டோட கொஞ்சம் ஜாஸ்தி போகும். இப்போதைக்கு இதை பக்கத்தில் போகாதீங்க. இது இன்டெலை பற்றி செய்தி. ஸோ இன்னைக்கு இதுதான் செய்தி. ஜொமேட்டோவை பற்றி பேசணும்னு நினச்சேன். மேபி சண்டே வீடியோ இல்லாட்ட சாட்டர்டே வீடியோவில் வினோதோட பேசுகிறேன். நைக்காக்கும் அது பொருந்தும். ஸோ இந்த நியூஸை நீங்கள் பாருங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். ஹிந்தியில் நாங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கிறோம், பைசா போல்தா ஹேன்னு. உங்களுக்கு நிறைய ஹிந்தி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த வீடியோவை அனுப்புங்க. முடிஞ்சால் அவங்கள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வற்புறுத்துங்க. எங்கள் டீமுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.